அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா அவனுடைய அருட்பெரும் கிருபை, ஷாபானுடைய இறுதி நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்தபடியாக நாம் ரமலானுடைய மாதத்தை அடைய இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து அவனுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக, தக்வாதாரிகளாக, பயபக்தி உடையவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். ரமலான் மாதம் வருது அப்படின்னு நாம் சந்தோஷப்பட்டால் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கின்றான். ரமலான் மாதம் வந்துடுச்சு சந்தோஷப்பட்டால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான் என்றால் அந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்பு என்ன, அந்த ரமலான் மாதத்தினுடைய உயர்வு என்ன அன்பர்களே? அதனால தான் கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய உயர்வை ஷாபானுடைய இறுதி நாட்களில் உத்தம சஹாபாக்களுக்கு அவர்கள் சொல்லி கொண்டு இருப்பார்கள், ரமலான் மாதத்துடைய சிறப்புகளை. அப்போ அந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்புகளை ஷாபானுடைய மாதத்தில் பெருமானார் சொல்லி தந்தார்கள். காரணம், அந்த ரமலான் மாதம் வந்த பிறகு நாம் எந்த ஒரு தவறான காரியங்களிலும், அல்லாஹ்வுக்கு பொருத்தமற்ற காரியங்களிலும் ஈடுபடாமல் இருக்க வேண்டும், பாவங்களிலும் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ் தஆலா ரமலான் மாதம் வந்தாவே அதற்காக சொர்க்கங்கள் அலங்கரிக்கப்படுகின்றது. சொர்க்கம் அப்படியே அதாவது 100 ஆகிக்கிறான் அல்லாஹு தாலா அலங்கரிக்க. ஏன்? உம்மத்தே முஹம்மதியாவிற்காக தயார் செய்யப்பட்டது தான், நமக்காக தயார் செய்யப்பட்டது தான் சொர்க்கம், அலங்கரிக்கப்படுகின்றது சொர்க்கம். இப்போ அந்த சொர்க்கத்தை அடையணும்னு நாம் ஆசைப்படணும் இல்லையா? யாருக்காக? அல்லாஹ் நமக்காக தான் கொடுத்திருக்கின்றான். நாம் அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். உம்மத்தே முஹம்மதியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாதத்தை கொடுத்திருக்கின்றார். எந்த உம்மத்தினருக்கும் கொடுக்கப்படாத லைலத்துல் கதர் இரவை அந்த மாதத்தில் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கின்றான். அப்படின்னா எவ்வளோ பேர்? 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. அந்த ஓர் இரவு அடியானுக்கு கிடைத்து விடுமையானால் அவன் அல்லாஹு தஆலா அவனுடைய பொருத்தத்தை சொர்க்கவாசி அல்லாஹ் ஆயிடுறான், அந்த அடியான் ஆயிடுறான். அல்லாஹ் அந்த அடியானுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துட்றான். ஏன்? பாவத்தை மன்னிச்சுட்டா என்னங்க, தொழுதா என்ன அல்லாஹ் கொடுக்குறான்? பாவங்களை மன்னிக்கின்றான், சொர்க்கத்தை கொடுக்குறான். ஜக்காத்து கொடுத்தா என்ன கொடுக்கின்றான்? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்குறான். ஹஜ்ஜு செய்தால் என்னங்க, பாவங்களை மன்னிக்கின்றான், அந்த அடியானுக்கு சொர்க்கத்தை கொடுக்கின்றான். இப்படி எந்த நல்ல அமல்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, நோன்பாளிக்குன்னு ஒரு தனி வாசல் இருக்கு. எத்தனையோ வாசல்கள்ல நோன்பாளிகளுக்குன்னு ஒரு தனி வாசல். எவ்வளோ பெரிய சங்கை அல்லாஹ் செய்கிறான். அதாவது வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துர்நாற்றத்தை அல்லாஹு தஆலா அதை மனமுள்ளதாக அல்லாஹ் கருதுறான். எவ்வளவு இது யாரோ பேசுகிறாங்க நமக்கு ஒரு இது இருக்கு இல்லைங்களா சாதாரணமாக, ஆனால் அந்த டைமில் வயிறெல்லாம் காலியாக இருக்கும். அப்போ அந்த சூட்டின் காரணமாக அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒன்றுமே இல்லாதன் காரணமாக அந்த எரிஞ்சு ஒரு ஸ்மெல் வருது இல்லைங்களா, அந்த வாடையை அல்லாஹ் கஸ்தூரியா அல்லாஹ் ஆக்குறான் அந்த அடியானுக்கு. மனமுள்ளதா அல்லாஹ் சொல்கிறான். அப்படி உயர்வான அந்த சிறப்புக்குரிய மாதம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடைய இருக்கின்றோம். அதற்கான முயற்சிகள் தான். ரமலான் வருதுன்னு பள்ளிவாசல் அலங்கரிக்கப்பட்டு நம்முடைய முயற்சிகள்லாம் இல்லை, அல்லாவே அதை செய்ய வைக்கிறான். அதாவது காசே கொடுக்காதவங்க கூட ரமலான் மாதத்தில் காசை கொடுத்துடுவாங்க. ஏதாவது என் பள்ளிவாசலுக்கு என்ன வேணும், அரிசி வேணுமா, இல்லை தண்ணிக்கு கொடுக்கணுமா, இல்லை பேரிச்சம்பளம் வேணுமா, ஏதாவது ஒரு பொறுப்பு, இல்லை ஏதாவது பெயிண்ட் அடிக்கிற பொறுப்பு, இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா அல்லாவே இந்த மாதத்தில் அடியார்கள் உள்ளத்தில் நாட்டத்தை போட்டு அல்லாஹ் கொடுக்குறான். அன்பர்களே, அல்லாஹ் நான்னா தான் நம்ம கொடுக்க முடியும். நம்மளிருந்து அல்லாஹ் நற்காரியங்களை செய்ய வைக்கிறான்னா அல்லாஹ் நாடிட்டான்னு அர்த்தம், அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்துக்கிட்டான்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம முடியாது. ஏங்க, வெளியிலேருந்து உள்ளே போகிற மிஸ்கின்கள் இருக்கிறாங்க. வெளியில் ஒரு 10 ரூபா நாம் கொடுக்குறோன்னா நாம கொடுக்குறோம் கிடையாது, அல்லாஹ் நாட்டத்தை போட்டால். அதனால தான் அந்த மிஸ்கினுக்கு நாம் 10 ரூபா கொடுக்குறோம். அவங்களுடைய பெரிய மிஸ்கின் நாம. ஏன்னா எவ்வளவு இருந்தாலும் நமக்கு பத்தாது.
பெரிய மிஸ்கின் யாருங்க? நம்ம தாங்க. எவ்வளவு இருந்தாலும் பத்தாதுங்க நமக்கு. எவ்வளவு அல்லாஹ் தஆலா நமக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்துருக்கிறான், எந்த குறவும் வைக்கல. ஆனா நாம என்ன இருக்கிறோம்? ஒரு கார் இருந்தா நல்லா இருக்குமே, விசாலமான வீடுகள் இருந்தா நல்லா இருக்குமே, இப்படிதானே நினைக்கிறோம். அது இயற்கை தான், அது மனிதனுடைய அது வேணுங்க. பெருமானார் கேட்டிருக்காங்க. பெருமானார் ஒரு சஹாபி வந்து என்னுடைய சொத்து பத்துக்கு தோட்டத்தை அப்படியே கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க. இப்போ பெருமானார் என்ன சொன்னாங்க? இல்லை 1/3 கொடுங்க. சுருக்கமாக சொல்கிறேன், 1/3. பெரிய செய்தி சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ அந்த சஹாபியை பார்த்து என்ன சொன்னாங்க? உங்களுடைய பிள்ளைகளை கையை விரிக்கிற மாதிரி ஆக்கிடாதீங்க, மற்றவங்க கிட்ட கையை ஏந்திர மாதிரி நீங்க ஆக்கிடாதீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுங்க. 3 உங்களுடைய சொத்து பத்துக்களை 2 உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துடுங்க. 1 இஸ்லாத்திற்காக, மார்க்கத்திற்காக கொடுங்க அப்படின்னு பெருமானார் சொன்னாங்க. அப்போ நமக்கு வேணும், அல்லாஹ் கிட்ட கேட்கணும். அல்லாஹ் ஏங்க ஈமான் கொண்டதற்கு பிறகு 1ங்க முக்கியமானது என்னங்க? ஆஃபியத்து. நாம அமல்கள் செய்யணும்னா என்னங்க? ஆஃபியத்து இருக்கணும். ஈமான் கொண்டுட்டோம், வியாதியஸ்தராக இருந்தால் என்ன அமல் செய்ய முடியும்? இப்போ ஈமான் கொண்ட பிறகு நமக்கு எதுங்க முக்கியம்? ஆஃபியத்து முக்கியம். அந்த ஆஃபியத்து கிடைச்சிடுச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செய்யணும். அதன் பிறகு என்னங்க? வாரி வழங்கணும். கொடை வள்ளல் எப்படி அல்லாஹ் கொடை கொடுக்குறேன்னா அந்த மாதிரி நாம வாரி வழங்கணும். தான தர்மங்கள் செய்யணும், நன்மையான காரியங்கள். எங்க சஹாபாக்கள், பரிசுத்தமான அந்த சஹாபாக்கள், பணக்கார அந்த சஹாபாக்களை, உத்தம சஹாபாக்களை பார்த்து ஏங்குவாங்க. எங்களால் அந்த மாதிரியான கொடைகள் கொடுக்க முடியலையே, நற்காரியங்கள் செய்ய முடியலையே, எங்களை விட உயர்ந்த நற்காரியங்கள் செய்து உயர்ந்த அந்தஸ்தில் அவங்க இருக்கிறாங்களேன்னு. இப்போ நாம யாரையாவது அந்த மாதிரி நினைக்கிறோமா? ஒரு பெரிய வசதி படைத்தவர் வந்து கொடுக்குறாரு, அவரை பார்த்து நாம பொறாமைப்படுறோமா? நாம இந்த மாதிரி கொடுக்கலையே, கொடுக்க முடியலேன்னு அந்த உத்தம சஹாபாக்கள் நினைச்சாங்க. அதனால்தான் அந்த சஹாபி தோட்டத்தையே கொடுத்தார் முழுமையா. ஆனால் பெருமானார் அவர்கள் 2 பங்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கன்ட்டாங்க. அப்போ நமக்கு வேணும், செல்வங்கள் வேணும். ஆனா இது துன்யா, உலக அற்பமான இன்பங்கள். ஒரு சிற்று இன்பம்ங்க. கார்ல போறது ஒரு சிற்று இன்பம் தான், மனைவி ஒரு சிற்றின்பம் தான், உலக பெற்றோர் பிள்ளைகள் எல்லாம் நாம சந்தோஷமா பார்க்கிறோமே, அதெல்லாம் சிற்றின்பம் தான். நாம போறோம் ஊட்டி, கோடைக்கானல், எங்கேயோ ஒரு அல்லாஹ் தஆலாவுடைய அருட்கொடைகளை பார்ப்பதற்காக போறோம். அதெல்லாம் ஒரு சில நேரம் ஒரு சின்ன இன்பங்கள் தான். நிலையான இன்பம் எங்க இருக்கு? மறுமையில அல்லாஹ் நமக்காக வச்சிருக்கிறான். அதற்கான அமல்கள் செய்யக்கூடிய இடம்தான் இந்த. அதனால இந்த ரமலான் மாதத்துல ஆயிடுச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் 2 நிமிஷத்துல முடிச்சுக்கிறேன். ரமலான் மாதம் வந்துடுச்சுன்னா நாமும் அல்லாஹ் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்? பேணுதலை எதிர்பார்க்கிறான். லஅல்லக்கும் தத்தக்கும். எதற்காக ரமலான் மாதத்தை கொடுத்திருக்கிறான்? பயபக்தி உடையவர்களா ஆவதற்காக, நன்மையான காரியங்கள் செய்வதற்காக, தக்குவாதாரிகளா ஆவதற்காக. அப்ப அந்த தக்குவா நமக்கு வரணும். பேணுதல் முக்கியங்க. ரமலான் மாதத்து ஒரு பிராக்டிஸ், பேணுதல். 30 நாள் எது ஹலாலோ அதையே ஹராமாக்குறான். எது ஹலால் நமக்கு ஆக்கி இருக்கிறானோ அதையே தடை செய்யப்பட்டுடுச்சு. உணவு ஹலால் தான், நோம்பாளிகளுக்கு தடை செய்யப்பட்டுடுச்சு. மனைவி ஹலால் தான் பகல்ல, ஆனா தடை செய்யப்பட்டு. இப்படி எதெல்லாம் ஹலாலோ அந்த நோன்பு நேரத்தில் அதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு. இப்போ அப்படிப்பட்ட இப்படியெல்லாம் நாம நப்சை பாதுகாக்கிறோம். ஆனா சில விஷயங்கள்ல நாம பேணுதல் இல்லாத போயிடுறோம். கொடுக்கல் வாங்கல்ல, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களிடத்துல பேசுவதில்லை, குரோதத்தில், இதையெல்லாம் விட்டு நாம பாதுகாக்கணும். பாருங்களேன், மிகப்பெரிய என்னன்னா எல்லாம் ஒன்று கூடிய நாள் எதுங்க? ரமலான் மாதம். எல்லா பள்ளியிலையும் குழப்பங்கள் எப்போ? ஷைத்தான் விலங்கிடப்பட்டு விடுகிறான், விலங்கிடப்பட்டுறான். பிறை என்று பார்க்கப்பட்டுச்சோ ஷைத்தானுடைய வேலை முடிஞ்சு அவன் வரதே கிடையாது. விலங்கிட நரகத்தினுடைய வாசல்கள் பூட்டப்பட்டுடுச்சு, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டுடுச்சு. ஆனா பள்ளி வாசல்ல பாத்தீங்கன்னா அப்பந்தான் நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்? இவ்வளவு நாளும் அவனுடைய சோபத்துல தான் இருக்கிறோம். யாருடைய சோபத்துல? ஷைத்தானுடைய சோபத்துல இருக்கிறாங்க. அந்த சேஷ்ட அந்த 30 நாள்ல இருக்கோதான் செய்யும். அதனால நாம பாதுகாவலா இருக்கணும். அல்லாஹ் கூட இருக்கின்றான், அவன் படைக்கப்பட்ட அந்த ஷைத்தானும் நம்ம கூட இருக்கிறான். அப்போ அந்த ரப்பிடத்துல தான் நம்ம பாதுகாவல் தேடணும். பெருமானார் இடத்திலேயே
ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்குறாங்க, அவங்க சொல்கிறாங்க, ஆயிஷாவே உங்களில் ஷைத்தான் இருக்கிறான். அப்போ அவங்க திருப்பி கேட்டாங்க, யார சொல்லலாம், இப்போ உங்களிலும் இருக்கின்றானா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, என்னிடத்துல ஷைத்தான் இருக்கிறான், அவன் எனக்கு கட்டுப்பட்டுட்டான், அவன் எனக்கு கட்டுப்பட்டவன் ஆகிவிட்டான். பார்த்தீங்களா? அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஷைத்தான் எப்படி இருக்கிறான், அவன் பின்னாடி நாம் ஓடக்கூடியவராக இருக்கிறோம். அதனால சுருக்கமாக குரோதங்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஆளாகாமல், எப்படி நமக்கு உணவு பகல்ல நோம்பாளிக்கு ஹராமோ அதே மாதிரி வீண் பேச்சுகள் ஹராம். பேசுவது, புறம் பேசுவது, கோல் சொல்வது, அதை விட்டு நாம விலகி இருக்கணும். சண்டை சச்சரவுகளை விட்டு விலகி இருக்கணும். ஷைத்தானுடைய வேலை என்ன தெரியுங்களா? ஷைத்தானுடைய வேலை, அதாவது ஷைத்தான், அதாவது ஒரே ஒரு கடகடன்னு சொல்லி முடிச்சுனா, ஷைத்தான் பகல்ல அதாவது கடலில் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கான். சிம்மாசனம், அவனுடைய வேலை என்னன்னா அங்க உட்கார்ந்துட்டு அவனுடைய அடியாட்கள் யாரு, இப்லீஸுடைய வேலை ஷைத்தான்களை அவனுடைய அடியாட்களை அனுப்புறான். உலகத்துல போங்க, அநியாயம் செய்ய தூண்டுங்க, அக்கிரமம் செய்ய தூண்டுங்க. இப்ப எல்லாம் நடக்குது என்னங்க, ஷைத்தானுடைய வேலை. அந்த ரப்பிடத்திலே பாதுகாவல் தேடணும். அதனால்தான் துவா ஓதும் பொழுது அக்கிரமக்காரர்களை விட்டும் அநியாயக்காரர்களை விட்டும் பாதுகாத்துடியா அல்லாஹ், சோதனைகளை விட்டு பாதுகாத்துடியா அல்லாஹ், விபத்துகளை விட்டு பாதுகாத்துடியா அல்லாஹ். ஏங்க நம்ம ஒழுங்கா போனாலும் குடிச்சிட்டு நேரா நம்ம வண்டியில இடிச்சிடறோம், என்ன பண்ண முடியும்? அல்லாஹ் காப்பாற்றணும். அதனால ஷைத்தான் சிம்மாசனம் போட்டு கடல்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். தன்னுடைய இப்லீஸ், அவன் தலைவன். ஷைத்தான்களுக்கு தலைவன் யாருங்க? இப்லீஸ். அவனுடைய ஆட்கள் தான் யாருங்க? ஷைத்தான்கள். எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலை, அவனுடைய அடியாட்களை அமிச்சான். அவன் கேட்டான், எல்லாரும் போனீங்களப்பா, ஒருத்தரா சொன்னாங்க. அவன் சொன்னான், ஷைத்தான்ல ஒருத்தர் சொன்னான், நான் துனியாவுக்கு போனேன், அநியாயம் செய்தேன், அக்கிரமம் செய்தேன் அப்படின்னா. சரி போப்பா. இன்னொருத்த வந்தான், இன்னொரு கூட்டம் வந்துச்சு. நான் சொன்னேன், ஷைத்தான்ல அதாவது துனியாவில் போய் என்னென்னலாம் அக்கிரமும் அநியாயமும் செய்ய முடியுமோ எல்லாம் செய்துட்டேன். கடைசியாக ஒருத்த வந்தானா, நீண்ட செய்தி, கடைசியாக ஒருத்த வந்தானா, நான் செய்தேன், என்ன செய்தேன் தெரியுமா, கணவன் மனைவிக்குள்ள அவர்களை பிரித்து விட வரைக்கும் நான் கூட இருந்தேன், பிரிச்சு விட்டுட்டு வந்துட்டேன். பாத்தீங்களா? குழப்பத்தை ஏற்படுத்தி, கணவன் மனைவிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி பிரிச்சு விட்டுட்டு வந்துட்டேன். அப்போ சொன்னா, நீ தான்ப்பா என்னுடைய ஆளுன்னா, உன்னை நான் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டான். யார? ஏன் யார? அந்த ஷைத்தான. இப்லீஸ் அந்த ஷைத்தான நெருங்கிய தோஸ்தா ஆக்கிட்டான். ஏன்னா பிரிக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியது, குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியது. அதனால இந்த ரமலானுடைய மாதத்துல நாம் பாதுகாவல் தேடணும். பிரிக்கக்கூடிய வேலை எவ்வளவு பெரிய வேலை தெரியுங்களா? கணவன் தனியாயிடுறான், மனைவி தனியாயிடுறா, பிள்ளைகள் அனாதையாக்கிறான். எந்த பக்கம் போவாத எவ்வளவு குடும்பங்கள் சீரழிந்து இருக்கு, அது ஷைத்தானுடைய வேலையா இருக்கு. அதனால ரொம்ப நாம பாதுகாவல் தேடணும். கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனைகளையும், அது பாதிக்கப்படுறது குடும்பம் பாதிக்கப்படுது இல்லை, அந்த சூழ்நிலைகளே பாதிக்கப்படுது. ஹராம் செய்வதற்கும், கணவன் ஹராம் செய்வதற்கும், மனைவி ஹராம்ல செய்வதற்கும் காரணமாக தூண்டுதலாக இந்த பிரிவு இருக்கின்றது. இந்த காலத்தில் அதிகமாக நடக்குது. அதனால அந்த ரப்பிடத்தில் நாம் பாதுகாவல் தேடணும். இப்படிப்பட்ட விஷயங்களை விட்டு, குழப்பங்களை விட்டு, எங்கெல்லாம் குழப்பம் இருக்கோ அதை விட்டு நாம, எங்கெல்லாம் சண்டை சச்சரவுகள் இருக்கோ, எங்கெல்லாம் பேசினா ஏதாவது தவறா பேசினாங்கன்னா உடனே எப்படி பெருமானார் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துரு, நோம்பாளி நீ சொல்லிடுப்பா, சண்டை சச்சரவு ஏதாவது இருந்தா நான் நோம்பாளியா இருக்கிறேன். எப்படி நாமோ தண்ணி தாகம் எடுத்தாலும் நோம்பாளியா இருக்க சொல்ல தண்ணி குடிக்க மாட்டோமோ, அந்த மாதிரி ரமலான் மாதத்துல எவ்வளவு கோபத்தை தூண்டினாலும் அமைதியாக இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு இந்த ரமலான் கற்றுக் கொடு. எல்லா விஷயத்திலும் நீ நோன்பாளியாக, உண்மையான நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த ரமலான் மாதம் நம்ம கற்றுக்கொள். அப்படிப்பட்ட
உன்னதமான மகத்துவமான ரமலான் மாதத்தை வரவேற்றவர்களாக, அதை எதிர்பார்த்தவர்களாக, அதற்கு முன்னால் நம்முடைய அந்த ரமலான் மாதத்துக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதையெல்லாம் நாம் சேகரித்து அந்த ரமலான் மாதம் முழுவதும் நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களா அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லு அலன் நபிய்யி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹ்வுடைய மகத்தான மாபெரும் கருணை கிருபையின் காரணமாக இந்த புனிதமான ஸலவாத் மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கிருபை செஞ்சான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரஜபு மாதமும் ஷாபானுடைய மாதமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய மாதம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதத்தில் பரக்கத் செய்ய சொன்னாங்க. ஆனால் அடுத்து பிறக்க போகிறது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் பிறந்துடும். இந்த புனிதமான ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுங்கன்னு. அதாவது அல்லாஹு தாலா எவ்வளோ பெரிய கிருபையாளன்றதுக்கு ஒரு பெரிய அடையாளமே இந்த ரமலான் மாதம். எதை செஞ்சாலும் சரி, 1க்கு 10 இல்லை, 70 இல்லை, 700 மடங்கு தான் நாடியவர்களுக்கு தான் அளவில்லாமல் அல்லாஹ் கொடுத்துட்றான். அதற்கு கூலியாக அல்லாஹ் தன்னையே தந்துடுறேன்றான். நானே கூலி ஆயிடுறேன்றான். அல்லாவே கூலி ஆயிட்டான்னு சொன்னால் அளவில்லாத பொக்கிஷம், அளவில்லாத பாக்கியம், அளவில்லாத பரக்கத்து, எதுக்குமே ஒரு அளவு இல்லாத அளவுக்கு அல்லாஹ் கொடுக்க போறான்றது தான் அல்லாஹ் தன்னையே கொடுத்துறது. அல்லாஹ் கிடைச்சிட்டான்னு சொன்னால் எதுக்கும் ஒரு எல்லை இருக்குதா? சொத்து சொகம் வேணும்னா அல்லாஹ் கிடைச்சிட்டான்னு சொன்னால் அது அல்லாஹ்வுடைய கஜானா அல்லாஹ்க்கு சொந்தமான கஜானா. அல்லாஹ் நம்ம கிடைச்சிட்டான்னா அவனுடைய கஜானா நமக்கு சொந்தம். ஆரோக்கியம் வேணும்னு சொன்னால் அல்லாஹ் நம்ம கிடைச்சிட்டான்னா ஆரோக்கியம் நமக்கு சொந்தம். நம்மக்கிட்ட ஆரோக்கியம் கேட்கும், எனக்கு கூட கொஞ்ச நாள் உங்களோட இருந்துட்டு போகிறேன்னுட்டு. அப்போது என்ன தேவையாக இருந்தாலும் சரி அல்லாஹ் பூர்த்தி செய்ய தயாராக இருக்கிறான். அதான் அல்லாஹு தாலா ரம்லான் மாதத்தில் நோன்பாளிகளுக்கு நானே கூலி ஆயிடுறேன்றான். அதனுடைய சிறப்பு மறுமையில் தெரியுமா? மறுமையில் சொர்க்கவாசியெல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது கேட்பாங்களாம், என்னங்க நீங்கள் எப்படி வந்தீங்க? அந்த சிராத்துல் முஸ்தகீம், அந்த பாலம், இந்த மாதிரிலாம் இவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்டு வந்தீங்க. அப்படின்னா என்னதுன்னு தெரியலேன்னு வாங்கலாம். அப்போது அல்லாஹ் தாலா அந்த நோம்பாளிகளுக்கு கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் கொடுத்துட்றான். நேரடியாக சொர்க்கம் கொடுத்துட்றான். அல்லாஹ் தன்னையே கொடுத்துட்றான். அந்த மாதிரி ஒரு புனிதமான மாதம் அல்ஹம்துலில்லாஹ் பிறக்க போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து துஆல கேட்கும்பொழுது அந்த மாதத்தை அடையிற பாக்கியத்தை எனக்கு கொடு அல்லாஹ்னு கேட்டாங்க. நாயகமே கேட்டாங்க அப்படி. அப்போ அந்த மாதம் கிடச்சிருச்சுனாலே போதும், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தாலா நம்மளை பொருந்திக்கிட்டான், அல்லாஹ்வுடைய பாக்கியம் நமக்கு கிடச்சிருச்சுன்றதுக்கு மிகப்பெரிய அடையாளம். ஆனால் ஒன்று, அந்த மாதத்தில் எக்காரணத்தை கொண்டும் இப்போமே தயாராகிடுங்க. ரமலான் மாதம் நம்மளை நெருங்கிட்டு இருக்குது. 11 மாதம் இப்போ மோலா சொன்னாங்க. அதாவது ஷைத்தான் வந்து விலங்கிடப்படுறான், இப்லீஸான வந்து அல்லாஹ் தாலா பூட்டிடுறான் அப்படின்ட்டு. இப்போ எப்படின்னா, ஒரு மாடை கொண்டு போய் பால் கறக்கிற பார்த்தீங்கன்னா எத்தாப்புல இங்கே முன்னால் இங்கே எதிர்க்க மாடு கறந்துக்கிட்டான். அங்கேருந்து தினமும் கூட்டிகிட்டு வருவான். அவன் என்ன பண்ணுவான், அங்கே அவுத்து விட்டானா அவன் வந்துக்கிட்டே இருப்பான். அந்த மாடு தானாக நேராக வந்து அந்த இடத்துல வந்து நிற்கும். கையை பிடிச்சிட்டு கூட்டு வரன்னு தேவையில்லை, தினமும் அந்த பழக்கம் அது வந்து நிற்கும். 11 மாதம் ஷைத்தானுடைய சுகபத்திலே இருந்ததுனால அந்த 12வது மாதம் பாருங்கள், அவன் இல்லாட்டாலும் பரவாயில்ல, தான் வீரியம் எடுத்துக்கிட்டு அதுக்கு 1க்கு டபுளாக செய்வாங்க. ஏன்னா அதனால் அல்லாஹ் காப்பாற்றணும். அந்த ரமலான் மாதத்தில் 11 மாதம் இரவுகள் நீங்கள் தூங்கி கழிங்க, எப்படி வேணால் கழிங்க. அந்த ரமலான் மாதத்தில் முழுக்க முழுக்க இரவு ஹயாத்தாக்கி அல்லாஹு தாலா முதல் 10ல் ரஹ்மத்துடைய 10, மஃபிரத்துடைய 10, இத்கு மினன்னார் நரகத்தினுடைய விடுதலை கொடுக்குற பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு 3வது 10, இந்த 3 10 இரவுகளையும் அல்லாஹு தாலாவுக்காக நம்ம கண் முழிச்சு அல்லாஹ் இடத்துல மன்றாடி என்ன கேட்கணுமோ அதை பெற்றுக்கிடணும். ஏன்னா முந்தைய நம்ம நபிமார்கள்லாம் வந்து இந்த உம்மத்தில் பிறக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காதுன்னு எதிர்பார்த்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த ரமலான் மாதம் கிடச்சி எவன் வந்து அதை பயன்படுத்தலையோ அவன் நாசமாக போகட்டும்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்ன மாதம். ஆனால் அல்லாஹ் காப்பாற்றணும். அந்த மாதம் அடையிற பாக்கியமே பெரிய பாக்கியம். எத்தனோ பேர்கள் பாருங்களேன், ரமலான் மாதத்தில் கடந்த வருஷம் இருந்தவங்க பல பேர் இல்லை.
அப்போ நம்மளை அல்லாஹ் நசீபாக்கி வச்சிருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ். அதனால் எத்தனையோ பேர் ரமலானுக்கு முந்தின இரவு போனவங்கலாம் போன வருஷத்தில் பார்த்துருக்குறோம். அதனால் அல்லாஹ் காப்பாற்றணும். எல்லாருக்கும் அல்லாஹ் தாலா நீண்ட ஆயுசையும் ஆபியத்தையும் சலாமத்தையும் கொடுத்து 100 வயசுக்கு அல்லாஹ் தாலா ஆரோக்கியத்தோட சலாமத்தோட முளை சொன்னாங்க. ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஈமானுக்கு அடுத்து ஆரோக்கியம், அதுக்கடுத்து அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தம், செல்வ செழிப்பு, சதகா. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சதகா செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். அன்றைய மாதம் முழுக்க இபாதத்துக்காக அல்லாஹ்வுக்காக நம்மளை ஒதுக்கிடணும். மாதம் ஃபுல்லாக என்னென்ன விஷயங்களில் ஈடுபட்டோமோ சரி, அந்த ஒரு மாதம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரசூலுடைய பாதையில் ஒதுக்கி முழுக்க நம்ம சேமிக்கக்கூடிய மாதம். எதை செஞ்சாலும் பண்ணுங்க. அந்த மாதத்தில் ரமலான் மாதத்தில் நோன்பாளி உட்காந்து சிக்கர் செஞ்சுட்டு கொன்றது இல்லை, தூங்கிடுறாருன்னு வைங்களேன், அதுவே இபாதத்து. அவர் தூங்கினாரும் அவருக்கு நன்மை எழுதப்படும். ஏன்னா அவர் நோன்பாளியாக இருக்கிறதுனால அந்த வாடையை கூட அல்லாஹ் தன்னுடைய கஸ்தூரி வாடன்றான். அல்ஹம்துலில்லாஹ். ஆக அந்த ரையானுடைய வாசல், அதுக்கு நோன்பாளிக்கு தனி வாசல் அல்லாஹ் கொடுத்துட்றான். அந்த மாதிரி சொர்க்கத்தில் அந்த மாதிரி தனி தர்ஜாவுடைய மாதம் ரமலான் மாதம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுன்னு நீங்கள் கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் கிருபை செய்யட்டும். 100 வருஷம் ரமலான் மாதத்தை எனக்கு நசீபாக்கி கொடு அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். 100 வருஷம் அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டானாலே அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம். ஏன்னா எல்லா விதமான பாக்கியத்தை என்னென்ன வேணுமோ அத்தனையும் கேளுங்க. ஏன்னா இப்போ நம்ம அந்த ரமலான் மாதத்துலேயும் சொத்து சுகம் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி நம்ம போகிறதுக்கு கடமை இருக்குது, அவசியம் இருக்குன்ற போது போங்க, அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பெரும்பாலும் செல்வந்தர்களும் இருக்கக்கூடியவர்களும் அது ரமலான் மாதத்தை அல்லாஹ்வுக்காக ஒதுக்கிட்டு நம்ம இருக்கணும். ஏன்னா பாருங்கள், வாலிபத்தில் பெரும்பகுதியான சொத்து சுகத்துக்காக சண்டை போட்டுக்கிறவங்க பாருங்களேன். ஒரு மனுஷனுக்கு எப்போ சொத்து சுகம் வரும்னா, ஒரு 25 வயசு 30 வயசு 35 வயசில் அல்லது 40 வயசில் தான் வாப்பாவுடைய சொத்தோ இல்லை குடும்ப சொத்தோ இல்லை இவர் சம்பாரிச்சு வாங்கின சொத்தோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு 35-40 வயசில் அவருக்கு ஒரு சொத்து கிடைக்கும். சில மனிதர்களுக்கு 50 வயசில் கிடைக்கும், சில மனிதர்களுக்கு 35 வயசில் கிடைக்கும். ஆவரேஜாக ஒரு 40 வயசுன்னு வச்சுக்கிடுங்க. ஆனால் அந்த 40லேருந்து அவருடைய சொத்தினுடைய ஆதிக்கம் எத்தனை வருஷம் இருக்குங்க? ஒரு 60 வயசு வரைக்கும் அவர்கிட்ட ஒரு முழு தெம்பு இருக்கும். பெரும்பாலானவர்களுக்கு 60 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்குது அல்லாஹ் கொடுத்த பெரிய பரக்கத்து ரஹமத்து தான். ஏன்னா 60 வயசுக்கு மேலே அவர்களுக்கு கவர்மெண்ட்டே ஏன் ரிட்டையர் கொடுத்துட்றான்னா, ஞாபக மறதி ஏற்படும், உடலுடைய ஆரோக்கிய குறைவு ஏற்படும், பல வகையான பிரச்சனைகள் அவருக்கு உருவாகும். அதுக்கு மேலே ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னா அல்லாஹ் செஞ்ச ஞாபகத்து அல்ஹம்துலில்லாஹ். பெரும்பாலானவர்களுக்கு 65 66 70 வயசு வரைக்கும் தான் அவங்க நல்ல திடகார்த்தமாக இருக்காங்க. 60 வயசு தாண்டிட்டாலே போதும் அவருடைய பிள்ளைகள்லாம் என்ன பண்ணிடுறாங்க, இது எங்கள் வாப்பா பேரில் இருக்குது, அவருக்கு பிறகு எனக்கும் என் தம்பிக்கும் தான் 2 பேருக்கு தான் இது, அவரு ஒரு வீடு தான் வச்சிருக்கிறாரு, சரி 2 வீடு எங்கள் வாப்பா ஏதோ வச்சிருக்காரு பாவம், அவருக்கு பிறகு அவர் இப்போயே எழுதி வைப்பாருன்னு பார்த்தேன், அவரு எங்கள் அடம் பிடிச்சிட்டு என் சொத்து வேணும்னு உட்காந்துட்டு இருக்காரு. இப்படி பேசுகிற நிலைமை தான் இருக்குது. அப்போ 40 வயசில் சொத்து வாங்கினா 60 வயசு 20 வருஷம் தான் அந்த சொத்துக்கு அவன் உரிமையாளராக உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கு மேலே அப்பா எப்போ மூத்தா போவான், மண்டே போடுவான், இல்லைன்னா இந்த சொத்தை எப்போ பங்கு வைப்பாங்கன்றான். இல்லைன்னா அண்ணன் தம்பியிலே யாராவது ஒருத்தர் வாயை திறந்துறாங்க, என் சொத்தை கொடு, நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன், தண்ணி கொடுத்துன போகிறேன், எனக்கு உண்டானது கொடுக்குறியா இல்லையான்ட்டு பாப்பா கிட்ட சண்டை போடுறான். இந்த மாதிரி பெரும்பாலான வீடுகளில் நடக்குது. அவரே பார்க்குறாரு, இவன் நம்ம சொத்தை ஒழுங்காக முறையாக கொடுப்பா, பாதி சொத்து உனக்கு தந்துடுறப்பா, இல்லை உன் பேரில் எழுதி வச்சிடறப்பா, இல்லைனா இப்போவே நான் இருக்கும்போதே உங்களுக்கு பிரித்து வச்சிடறப்பான்னு சொல்லி சிலவன் பிரித்து வச்சிடறான். பிரித்து வச்சவொடனே அவர் வாசலுக்கு வந்துடுறாரு. சில விட பிரித்து வைக்கலையா, அந்த மவனோட போட்டு மல்லு கட்டிட்டு இருக்க முடியாது, ஏதோ பெரிய தலைவலியாக இருக்கேன், என்ன பண்ணுறது தெரில, சரி அவன் கேட்குறானே அப்படின்னு சொல்லி 60 வயசுல அவர் பிரித்து கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்துடுறாரு. அப்போது 40 வயசில் சொத்து வாங்கினாலும் 60 வயசில் 20 வருஷம்தான் அவர் கையில் அவருடைய சொத்து சுகம்னு இருக்குது. அந்த 20 வருஷம் சொத்து சுகத்தை அவர் ஆதிக்கமாக ஓனராக இருந்து அனுபவிக்கிறதுக்கு அவர் என்னென்ன பாடுபட வேண்டியதாக இருக்குது. அந்த சொத்துக்காக அவர் என்னென்ன பொய் பித்தனாட்டங்கள், என்னென்ன தப்புகள், என்னென்னலாம் செஞ்செல்லாம் அவர் சொத்து வாங்க வேண்டிய நிலைமையெல்லாம் ஏற்படுது. அல்லாஹ் காப்பாற்றணும். எந்த விதமான அந்த போன பிறகு பாருங்களேன், இப்போ பாருங்களேன், ஒரு 50 வருஷத்துக்கு இன்னும் 75 வருஷத்துக்கு முன்னால் வாப்பா பார்த்து பெத்தாப்பா கொள்ளு பெத்தாப்பா சொத்து சுகம் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி யாராவது எங்கள் கொள்ளு பெத்தாப்பாவுடைய சொத்து அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை அவருடைய ஃபோட்டோ வச்சிட்டு இருக்கிறாங்களா, இல்லை அவருடைய ஜிப்பா வச்சிட்டு இருக்கிறாங்களா, ஏதாவது அவரை பற்றி பேசப்படுதா? ஒன்றுமே இல்லை. அவர் யாருன்னே பேரனுக்கு தெரியல. உங்கள் வாப்போட வாப்பா தெரியுமாடா? அவர் எப்படி பண்ணலாம் எனக்கு தெரியாது. அவர் பேர் என்ன? பேர் எங்கள் வாப்பாட்ட தான் கேட்கணுன்றான். பெத்தாப்பா பேரை தெரியாத நிலைமையெல்லாம் இருக்குது. அப்போது நம்ம கஷ்டப்பட்டு சொத்து சொகன்னு சொல்லி எல்லாம் எனக்கு 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 என் பிள்ளைக்கு எனக்கு பிள்ளைக்கு ஹக்கு இருக்குது. இப்போ சொன்னாங்க பாருங்கள், 2 பங்கு அவன் பிள்ளைக்காக விட்டு கொடுத்துட்டு போங்கன்னாங்க. அவங்க சொன்ன செய்திலேன்னு சொல்கிறேன். அப்போது எனக்கு வேணும்னு சொல்லி சதக்கா செய்யாமல், தர்மம் செய்யாமல், அல்லாஹ் ரசூல் பாதையில் செலவு செய்யாமல், ரமதான் மாதத்தை அல்லாஹ்வுக்காக பயன்படுத்தாமல் சொத்துன்னு அலைஞ்சி அந்த சொத்தை சேர்த்துட்டு நாளைக்கு அவர் பலகீனமான பொருளில் மௌத்தா போனவர் அம்போன்னு விட்டுட்டு போயிடுறாரு. தானும் அனுபவிக்காமல், தன் மறுமைக்காகவும் எந்த பங்கீடும் வைக்காமல் விட்டுட்டு போயிடுறாரு. பிள்ளைங்க அவர் போன உடனே
40 வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? இன்னைக்கு 3ஆம் பாத்தியா தான் முடிஞ்சிருச்சுல. பஞ்சாயத்து என்கிட்ட வந்து சொல்கிறாங்க 3ஆம் பாத்தியா முடிஞ்சிருச்சு, உம்மா நகையை வந்து பங்கு வைக்க சொல்லுங்க. எல்லாம் அண்ணனே வச்சுக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு எவ்வளோ அண்ணன் ஒய்ஃபு கொஞ்சம் ஒரு மாதிரி எவ்வளோ நகையை அந்த அம்மா எடுத்துகிட்டு இவ்வளோ தான் இருந்துச்சுன்னு சொல்லுமோ தெரியாது. அதெல்லாம் தெரியாதுங்க. 3 பாத்தியா முடிஞ்சிருச்சுங்க, நகையை பங்கு வைக்க சொல்லுங்கள், இல்லைன்னா சொத்து சொத்தை பங்கு வைக்க சொல்லுங்கள், அவங்க பீரோவில் என்ன இருக்குது எல்லாத்தையும் என்கிட்ட காட்ட சொல்லுங்கன்றான். கூட பிறந்த அண்ணன் மேலே நம்பிக்கை இல்லாமல் அப்படி இருக்குது துனியா. எல்லாம் காப்பாற்றணும். தனக்கு சொத்து 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 சொத்தை சேர்த்து வச்சதுனால நாளைக்கு விட்டுட்டு போகும்போது ஒரு பிரயோஜனம் இல்லாமல் மறுமைக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் விட்டுட்டு போயிடுறாரு. எல்லாம் காப்பாற்றணும். அதனால் நாளைக்கு இப்போ பாருங்கள், 2 தலைமுறைக்கு முன்னால் உள்ள முந்தின தலைமுறை உங்கள் பெத்தாப்பா தான் எங்கள் இந்த சொத்தெல்லாம் கொடுத்தாருன்னு யாராவது சொல்கிறாங்களா? எங்கள் பாப்பா சொத்துன்றாங்க. எல்லாம் வந்து துனியா துனியா துனியான்ற துனியாலே மூலிகை போய் நாசத்தின் பக்கமே போய்கிட்டு இருக்காங்க. அல்லா காப்பாற்று. சொத்துனால இன்னமா அம்வாலுக்கும் வவுலாதுக்கும் ஃபித்னான்றான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல. உங்கள் சொத்து சுகம்லாம் உங்களுக்கு ஃபித்னா தான், உங்களுக்கு குழப்பம் தான், உங்களுக்கு நாசத்தை அதை வந்து அல்லாஹ் தஆலா ஃபித்னான்றான். அல்லாஹ் காப்பாற்றணும். அவ்வளோதுக்கு உங்களுடைய பிச்சைலங்கள் உங்கள் பிள்ளைகளே உங்களுக்கு ஃபித்னா அப்படின்றது அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்கிறான். அல்லாஹ் காப்பாற்றணும். அதை ஃபித்னாவாகவா இல்லது அது வந்து அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தத்துக்குரியதாக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. அல்லாஹ் காப்பாற்றணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழிமுறைகள் சொல்லி தந்தாங்களோ அந்த வழிமுறைகளை பேணுதலாக பார்த்துக்கிட்டு சதகா 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 தர்மம் எவ்வளோக்கு எவ்வளோ சதகா செய்கிறீங்களோ மறுமை வாழ்க்கை ஜொலிச்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வல் கலா, இம்மை மறுமை எல்லாத்துலேயும் தக்தீரை தலையெழுத்தையும் மாற்றி கொடுத்துரும். அதனால் கூடுமான வரைக்கும் இந்த ரமலான் மாதத்தை பொக்கிஷமாக பயன்படுத்துங்க, சதகா செஞ்சு பயன்படுத்துங்க. நிறைய பேர் ஜக்காத் ரமலானில் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ரமலானில் கொடுத்து ரமலானோட ஒரு வருஷம் உட்காந்துருந்தா பரவாயில்ல, ஆனால் எப்போ ஜக்காத் கடமையாவதோ அப்போ கொடுத்துடணும். அல்ஹம்துலில்லாஹ். கூடுமான வரைக்கும் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்ய முடியுமோ செய்யுங்க. அல்லாஹ் ரசூல் பாதையிலேயே அந்த ஒரு மாதத்தையும் கழிச்சிருங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது எப்படின்னா, இப்போ வெளிநாட்டுக்கு போனால் லண்டனில் வேலை செய்கிறவனுக்கு 20 லட்ச ரூபா சம்பளம்னா ஒருத்தர் கேட்டாங்க, பரவாயில்ல 20 லட்ச ரூபா சம்பளமா? பரவாயில்ல, நல்ல சம்பளம்பா. அப்போ எங்கே தங்குறப்பா? நான் வீடு தனியாக எடுத்து தங்குறேன். வீடுக்கு வந்து 8 லட்ச ரூபா வாடகை போயிடுது. அப்புறம் சாப்பாடு செலவுக்கு ஒரு 6.5 லட்ச ரூபா போயிடும். அப்புறம் அந்த இதெல்லாம் போனால் ஒரு 1.5 லட்ச ரூபா மாதம் நிற்கும். அப்படின்னா அந்த 1.5 லட்ச ரூபாவுக்காக லண்டனில் போய் உட்காந்து 4 வருஷம் 5 வருஷம் உட்காந்துட்டு இங்கே உட்காந்து அந்த 1.5 லட்சம் சம்பாரிச்சிட்டு போயிடலாமே. அப்போது வரவும் அதிகம் செலவும் அதிகன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு நஷ்டம் வரக்கூடாது. அல்லாஹ் என்ன பண்ணுறா பாருங்கள், நம்ம மேலே ரஹமான இருக்கிறதுனால ரமலான் மாதத்தில் நீங்கள் நிறைய சம்பாரிச்சு லண்டனில் நிறைய செலவு பண்ண மாதிரி இல்லாமல் மூலம் லண்டன் போயிட்டு வந்தாங்க. லண்டன் மூலம் நிறைய சம்பாரிச்சு நிறைய செலவு பண்ணுன்ற மாதிரி வராமல் ரமலான் மாதத்தை அல்லாஹ் கொடுத்து நிறைய நன்மை, ஆனால் உழைப்பு கம்மி. ஒரு அலிஃபு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னாலும் 700 மடங்கு நன்மை. செலவு கிடையாது, ஒன்லி வரவு தான். அந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கேன் நமக்கு இந்த ரமலான் மாதத்தை. பாக்கியமான மாதம். அல்லாஹ் கிருபை செய்யட்டும். நாம் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நம்ம கல்புல நியத்தை வச்சுக்கங்க. இப்போ சிக்ர் செய்ய போகிறோம். இந்த சிக்கர்லேயே செய்யுங்க, யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை எனக்கு நசீபாக்கி கொடு யா அல்லாஹ், அதனுடைய அனைத்து சிறப்புகளையும் அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் நான் என்ன பாவம் செஞ்சிருந்தனோ அத்தனையுமே மன்னிச்சிரு யா அல்லாஹ். இந்த ரமலான் மாதத்தை யா அல்லாஹ் முழுக்க நான் உன்னுடைய பொருத்தத்தை அடையிறதுக்கே எனக்கு நசீபாக்கி கொடு அல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல அழுது மன்றாடி கேளுங்க. யாருடைய தக்தீர் எப்படி இருக்கும் தெரியாது. துவா தக்தீரை மாற்றும், நாம கேட்குற சதகா தக்தீரை மாற்றும். பெரியவர்கள் மகான்கள் பெற்றோர்களுடைய பார்வை அவங்களுடைய துவா தக்தீரை மாற்றும். அல்லாஹ் காப்பாற்றணும். நமக்கு ஆஃபியத்தையும் சலாமத்தையும் கொடுத்து நீண்ட ஆயுசை கொடுத்து ரமலான் மாசத்தை அடையிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரணும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ கேளுங்க, தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹ் ஒன்றை தவிர யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ். சர்வகோடி சிருஷ்டிகளின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ரப்பு அல்லாஹ் நீதான் யா அல்லாஹ். என் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹா இருக்கிற அல்லாஹ். ஒன்னு இடத்துல முஹ்தாஜ் ஆகிறேன் அல்லாஹ். ஒன்னு இடத்துலயே முஹ்தாஜ் ஆகக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கூடிய அல்லாஹ். துனியாவின் பக்கம் என்ன திருப்பிடாதே அல்லாஹ். சோதனையின் பக்கம் என்ன திருப்பிடாதே அல்லாஹ். நாசத்தின் பக்கம் என்ன திருப்பிடாதே அல்லாஹ். அநியாயத்தின் பக்கம் என்ன தீர்ப்பிடாதே அல்லாஹ். அநியாயக்காரரை மேல ஏவிராதே அல்லாஹ். யா அல்லாஹ் எத்தனோ பேர் துனியாவில் மூழ்கி கிடக்குறாங்க யா அல்லாஹ். அதை விட்டு சுத்தமாக்கி பாதுகாத்து கிருபை செஞ்சு இந்த ஸலவாத் மஜ்லிஸ்ல கொண்டு சேர்த்த ரப்பே இந்த ரமலான் மாசத்தை எங்களை நசீபாக்கி கொடுத்து அதுல நான் ஒன்னை அடையக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். முழுக்க ஒன்னிலேயே அர்ப்பணமாயிரனே யா அல்லாஹ். யா அல்லாஹ் எந்த விதமான பாவமான காரியங்கள்லையும் நீ நாடாம செய்ய முடியாது யா அல்லாஹ். பாவமான காரியங்களை நான் செய்யாம என்ன நீ உன்னுடைய கிருபையை கொண்டு பாதுகாத்துறியா அல்லாஹ். ரஹ்மானே உன் இடத்துல முஹ்தாஜ் ஆகுற, உன் இடத்துல கெஞ்சி கேட்கிறியா அல்லாஹ். உன்னுடைய கார்மானத்தில் என்னையும் என் சந்ததியை குடும்பத்தார்களையும் அரவணைச்சிக்கே அல்லாஹ். கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளனே உன் இடத்துல மன்றாடி கேட்கிறியா அல்லாஹ். நீ தான் தேவையை செய்யக்கூடிய இலாஹ், உன்னதவர் யாரும் இல்லைன்றத சத்தியம் அல்லாஹ். அதை நான் நம்புறேன் அல்லாஹ். அதனால அதை உண்மைன்றதை நான் உனக்கு நம்பி உன்கிட்ட கேட்கிறேன் அல்லாஹ். நீ தான் என் தேவையை செய்யக்கூடிய இலாஹா இருக்கிற. அதனால
நான் உன்னிடத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லி அதை உண்மைப்படுத்தி நான் கேட்கிறேன் அல்லாஹ். நாவை கொண்டு நான் சொன்னது மட்டும் இல்ல, கல்வை கொண்டு மெய்ப்பிக்கிறேன் அல்லாஹ். நான் கல்பால மெய்ப்பிச்சு நம்பி கேட்கிறேன் அல்லாஹ். உறுதி எடுத்து கேட்கிறேன் அல்லாஹ். நீதான் அல்லாஹ் தேவையை செய்யறன்ற உறுதி எடுத்து கேட்கிறேன் அல்லாஹ். என் தேவைகளை எல்லாம் உனக்கு தெரியும் அல்லாஹ். என்னுடைய ஹாஜத்துகளை எல்லாம் உனக்கு தெரியும் அல்லாஹ். ஹாஜத்துருவா நீதான் அல்லாஹ். என்னுடைய அனைத்து ஹாஜத்துகளும் நீயே பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹ். உன்னை விட்ட வேற வழி இல்ல, உன்னை விட்ட வேற கதி இல்ல. நான் பாவிதான் அல்லாஹ். நான் பாவத்திலேயே மூழ்கிட்டு இருக்கிறேன் அல்லாஹ். ஆனா ஒரு விஷயம் எனக்கு சந்தோஷம் அல்லாஹ். நான் என்னதான் பாவம் செஞ்சிருந்தாலும் உன்னுடைய கஃபாரியத்தை எனக்கு கை கொடுங்க அல்லாஹ். உன்னுடைய கஃபாரியத்துக்கு முன்னால என்னுடைய பாவம் எதுவுமே இல்லை அல்லாஹ். ரப்பே நீ ரஹ்மானாக இருக்கிற, நீ 70 மேலான கிருபையாளனாக இருக்கிற அல்லாஹ். அதை நான் ஆதரவு வச்சிருக்கிற, அதை நான் நம்புறேன் அல்லாஹ். அதனால நான் உறுதி எடுத்து கல்பால உண்மைப்படுத்தி நான் ஒன்றை கேட்கிறேன் அல்லாஹ். தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ், உன்னை தவிர யாரும் இல்லை அல்லாஹ். துனியாவில் அனைத்துமே அழியக்கூடியது அல்லாஹ். நீ மட்டும் தான் அல்லாஹ் நிலையானவன் அல்லாஹ். நான் அதை நம்பி கேட்கிறேன் அல்லாஹ். ரப்பே கிருபையாளனே, உன்னை தவிர தேவையை பூசி யாரும் இல்லையா அல்லாஹ். நீ கைவிட மாட்ட, நீ கை கொடுப்ப, நீ நம்பிக்கையாள, நீ உறுதியாள, நீ அக்பரா இருக்கிற, நீ 70 தாய்க்கு மேலான கிருபையாளன் அல்லாஹ். என்னுடைய ஒரு தாய் நான் அழுதா துடிச்சிருவா, ஆனா நீ 70 தாய்க்கு மேலான கிருபையாளனாக இருக்கிற ரப்பே, நான் உன்னை ரஹ்மானாக ஏத்துக்கிட்டு உன்னிடத்துல நம்பிக்கை வச்சு கேட்கிற. இந்த மஜ்லிஸுக்கு கொண்டு வந்து சேர்த்த ரப்பு நீதான். என் துவாவை நீயே கபுலாக்கி என்னுடைய ஹாஜத்துக்களை நீயே நிறைவேற்றக்கூடிய அல்லான்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட அழுது மன்றாடி கேட்போம். நாம இப்போ ஒரு சொட்டு கண்ணீர் வெடிச்சு கேட்போம். யா அல்லாஹ், என்னுடைய 100வது வயதிலையும் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இந்த ஸலவாத் மஜ்லிஸ்ல இந்த ரமலான் மாசத்தை நான் அடையக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். 100வது வயசுல இந்த மனிதன் ரமலான் மாசத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, ஆயுசு 100 அப்படின்னு அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்து 100 வருஷம் நான் வாழணுன்றதுக்காக அந்த ஆசையில இல்லை அல்லாஹ். 100 வருஷம் உன்னை கொண்டாடுற பாக்கியம் எனக்கு வேணும் அல்லாஹ். 100 வருஷம் ரமலான் மாசத்துல நான் உன்னை கொண்டாடணும் அல்லாஹ். உன்ன இடத்துல நான் அப்தியத்தை வெளிப்படுத்தணும் அல்லாஹ். நான் அப்து, நீ அக்பரே அல்லாஹ். நான் அப்து அல்லாஹ், நீ எஜமானி அல்லாஹ். நான் என்னுடைய அப்தியத்தை உன்னை வெளியாக்கணி அல்லான்னு சொல்லி 100 வருடம் எங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுத்துரு. கல்யாண பாக்கியம், பிள்ளைக்குட்டி பாக்கியம், பேரம்பேத்தி பாக்கியம், கொல்லு பேர கொல்லு பேத்தி பாக்கியம், எல்லா விதமான பாக்கியத்தையும் கூடிய அல்லாஹ். ஹஜ் பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், சந்தோஷத்தை கூடிய அல்லாஹ், சலாமத்தை கூடிய அல்லாஹ், நிம்மதியை கூடிய அல்லான்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல அழுது மன்றாடி கேளுங்க. அதுல பெரும் நியத்தாக ரமலான் மாசம் ரமலான் மாசம் ரமலான் மாசம் அதுல முழு பேணுதலோட அதனுடைய பாக்கியத்தை அடையக்கூடிய நசீபை நீ கிருபை செஞ்சுக்கூடிய அல்லாஹ். நானாக சுயமாக அதை அடைய முடியாது, சுயமாக அதுல நான் நன்மை செய்ய முடியாது. இலாஹ் நீதான் யா அல்லாஹ். நீயே அந்த பாக்கியத்தை எனக்கு முழுமைப்படுத்தி அதனுடைய அனைத்து சிறப்புகளையும் அனைத்து பாக்கியங்களையும் எனக்கு நசீபாக்கி கூடிய அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல அழுது மன்றாடி ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சு கேளுங்க. அல்லாஹ் இரக்கமானவன், அல்லாஹ் கஃபாரா இருக்கிறா. அல்லாஹ்வுடைய கஃபாரியத்துல தான் நம்முடைய வண்டி ஒழுங்கா ஓடிக்கிட்டு இருக்குது. அல்லாஹ்வுடைய கஃபாரியத்துல, அல்லாஹ்வுடைய ரஹ்மானியத்துல தான் நம்முடைய கண்ணியம் ஓடி பாதுகாக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய கிருபையில தான் இன்னைக்கு நம்ம சலாமத்தா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு தனி சிறப்பு கிடையாது யா அல்லாஹ். என்னுடைய சிறப்பு பாவி, என்னுடைய சிறப்பு அப்து, என்னுடைய சிறப்பு அடிமை. யா அல்லாஹ் நீதான் யா அல்லாஹ். எல்லா விதமான கருணையாளன் நீதான் யா அல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல உண்மைப்படுத்தி பெருமைக்கு சொந்தக்கார அல்லாஹ் நீ மட்டும் தான் யா அல்லாஹ். நீ தான் யா அல்லாஹ் பெருமைக்கு சொந்தக்கார, அனைத்து புகழ்ச்சிக்கும் சொந்தக்காரன் நீ மட்டும் தான் யா அல்லாஹ். நான் ஒண்ணுமே இல்லை யா அல்லாஹ். இலாஹே எனக்கு கருணை காட்டியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல மன்றாடி அழுது கண்ணீர் வடிச்சு கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸின் பரக்கத்தை கொண்டு, ஸலவாத் மஜ்லிஸினுடைய பரக்கத்து, ஸலவாத் ஓதுனா அல்லாஹ்வும் ரசூலும் சந்தோஷமாயிடுறாங்க, அல்லாஹ் சந்தோஷமாயிடுறான். அல்லாஹ் செய்யக்கூடிய அந்த செயல், அல்லாஹ் செய்யக்கூடிய அல்லாஹ் மலக்குமார்கள் செய்ய வச்ச செயல் இந்த ஸலவாத் அந்த மஜ்லிஸ்ல இருந்து நம்ம கேட்கும் பொழுது கண்டிப்பா 100வது வயதுல நாம இந்த ரமலான் மாசத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நாம அனுபவிப்போம். அப்போ நாம நினைப்போம் இன்னைக்கு 100 வயசு ஆயிடுச்சு, அல்ஹம்துலில்லாஹ் ரமலான் மாசத்துல நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், ஆரோக்கியமா இருக்கோம், சலாமத்தா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுவோம். ஆரோக்கியத்தோட நீ என்ன 100 வருஷம் இருக்க வை அல்லாஹ். எல்லா விதமான தேவைகளை நீயே பூர்த்தி செஞ்சிரியா அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் கிட்ட அழுது மன்றாடி கேளுங்க. அல்லாஹ் கபூலாக்கிடுவான். ஃபஅலம் அன்னஹு அஃலலு ذிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ
illallah, la ilaha 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 illallah, ilaha illallah, la ilaha illallah, ilaha illallah, la 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 ilaha illallah. Muhammad Rasulullah sallallahu alaihi wasallam. Al-Fatiha. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى له بأن صل عليك صلاة وسلاما دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم اوصل مثل ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة مقبولة مرضية منا إلى روح نبينا وحبيبنا وشفينا مولانا محمد صلى الله عليه وسلم وخصوصا إلى أرواح سيدنا أصحاب البدريين والحديين والخندقين والحنينين وتبوكين بسائر الصحابة والتابعين أئمة المجتهدين والعلماء العابدين رضوان الله تعالى عليهم أجمعين وخصوصا إلى روح شيخنا سيدنا سندنا غوثنا مولانا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز وخصوصا إلى روح شيخنا سيدنا سلطان عارفين سلطان سيد أحمد الكبير الرفاعي رضي الله تعالى عنه وخصوصا إلى روح شيخنا سيدنا تهرشاد أبو العالم بادشاہ قدس الله سره العزيز وخصوصا إلى روح شيخنا سيدنا خواجہ معین الدین چشتی الاجمیر قدس الله سره العزيز وخصوصا إلى روح شيخنا سيدنا میران صاحب قادر علی شاہ الحمید ناہوری قدس الله سره العزيز وخصوصا إلى روح شيخنا سيدنا سيد إبراهيم شهيد ولي الله قدس الله سره العزيز وخصوصا على روح شيخنا سيدنا سيد موسى شاه قادری قدس الله سره العزيز وخصوصا على روح شيخنا سيدنا دسير بابا قدس الله سره العزيز وخصوصا على روح شيخنا سيدنا كريم الله شاه بابا قدس الله سره العزيز وخصوصا على روح شيخنا سيدنا مربينا نور شاه سرکار قدس الله سره العزيز وخصوصا على روح شيخنا ظهور شاه سرکار قدس الله سره العزيز وخصوصا على روح شيخنا فيض شاه سرکار قدس الله سره العزيز وخصوصا على روح شيخنا جمال شاه سرکار قدس الله سره العزيز وخصوصا على روح شيخنا سيدنا سيد عامر كليم شاه سرکار قدس الله سره العزيز اللهم خصوصا لأرواح جميع الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين اللهم بارك لنا ببركاتهم اللهم انفعنا بعلومهم اللهم انفعنا بأسرارهم اللهم انفعنا بأنوارهم برحمتك يا أرحم الراحمين اللهم بارك لنا بركة واسعة اللهم سلمنا سلامة واسعة اللهم عافنا عافية واسعة اللهم أعزنا عزة واسعة اللهم اشف أمراضنا برحمتك يا أرحم الراحمين اللهم طول حياتنا وحياة شيخنا وحياة أبوابنا وحياة أمهاتنا وحياة أولادنا وحياة أبنائنا وحياة أهل بيتنا وحياة قراباتنا بحرمة سيدنا محمد صلى الله عليه وسلم يا الله ربي رحمن கிருபையுள்ள நாயனே எங்களுடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக யா அல்லாஹ் ரப்பே இரக்கமுள்ள நாயனே நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ரகசியத்தோ பிராசத்தோ வேண்டும் என்று செய்த அனைத்து வகையான பாவங்களையும் உன்னுடைய கருணை கொண்டு மன்னித்தல் புரிவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய மனைவி துணைவி குடும்பத்தார்கள் சகோதர சகோதரிகள் உட்டார் உறவின் நண்பர்கள் தோழர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமியர்கள் பாவங்களை மன்னித்து அருள்வாயாக குறிப்பாக எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யார் யாரெல்லாம் உன் கபராலியாக கபருக்கு சென்று வஃபாத்தாகினார்களோ அவர்களுடைய பாவத்தை மன்னிச்சு அவர்களுக்கு நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்ந்த தரஜாவில் நபிமார்கள் வலிமார்கள் இறைநேசர் நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய முன்னோர்கள் பெற்றோர்களை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹித்மத் செய்யக்கூடிய குத்தாம்களுடைய கூட்டத்தில் சேர்த்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ்
அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் ஈமான்ல உறுதியக்கூடிய அல்லாஹ் ஐவேளை தொழுகை நேமா தொழுகக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ் இறுதி மூச்சு வரை ஈமான்தாரியாக இருக்க அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்கள் மூச்சு பிரிவதற்கு முன்பதாக எங்கள் உயிரில் மேலான உயிருக்கு உயிரான இருளுக்கு சர்தாரான எம்பெருமானார் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணார கண்டு கொண்டு எங்கள் நாயகத்தை பார்த்துக்கிட்டே எங்கள் நாயகத்தை பார்த்த சந்தோஷத்தில் எங்கள் நாயகத்தை பார்த்த குதூகலத்தில் எங்கள் நாயகத்தை பார்த்த கொண்டாட்டத்தில் சக்கராத்து வேதனைனா என்னன்னு தெரியாமல் எங்கள் நாயகத்தை பார்த்துக்கிட்டே களிமா சொல்லிக்கிட்டே எங்கள் நாயகத்தை பார்த்துக்கிட்டே உன்னுடைய பொருத்தத்தோடு எங்கள் ரூஹை கைப்பற்றிருக்குவாயாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்கள் மூச்சு பிரிவதற்கு முன்பதாக நாங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் எல்லா பாக்கியங்களையும் அடைந்த நிலைமையில் எங்கள் ரூஹை கைப்பற்றிருக்குவாயாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்கள் அனைவர்களுக்கும் குடும்பத்தோடு ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ் குடும்பத்தோடு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ் கோடி கோடியா ஜக்காத் கொடுக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ் சதகா செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ் அதற்குண்டான மனசையும் சூழலையும் அமைச்சக்கூடிய அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே எங்கள் உயிரில் மேலான கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் நசீபாக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ் கிருபையாளனுக்கு எல்லாம் மேலான கிருபையாளனே ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கியாமத் நாள் வரைக்கும் சீரோடும் சிறப்போடும் சலாமத்தோடு நடக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ் எங்கள் குடும்பத்தார்கள் நண்பர்கள் தோழர்கள் எல்லோர்களும் இந்த ஸலவாத் மஜ்லிஸில் வந்து சந்தோஷமான முறையில் கலந்து கொண்டு எல்லா விதமான பாக்கியங்களையும் அடையக்கூடிய நசீபக்கூடிய அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த ஸலவாத் மஜ்லிஸில் யாரெல்லாம் பொருளாதார செலவு செய்தார்களோ இந்த மஜ்லிஸ்க்காக யாரெல்லாம் நேர்ச்சை வைத்தார்களோ நாட்டம் வைத்தார்களோ கலந்து கொண்டார்களோ நியத்து வைத்தார்களோ இந்த மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ என்னென்ன துவா கேட்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து நாட்ட தேட்டங்களையும் துவாக்களையும் நீ கபூலாக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ் அந்த மஜ்லிஸ்க்காக செலவு செய்தவர் பங்கெடுத்தவர்கள் கலந்து கொண்டவர் எல்லோர்களுக்கும் சீமான் நடத்தக்கூடிய அல்லாஹ் கோடி கோடியாக பறக்கத்துக்கூடிய அல்லாஹ் ஒரு குடும்பத்தை சந்தோஷத்துக்குரிய அல்லாஹ் சலாமத்துக்குரிய அல்லாஹ் செல்வ செழிப்பக்கூடிய அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்துக்குரிய அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே எங்கள் இந்த மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் என்னென்ன நாட்டம் வைத்தார்களோ அவர்கள் எல்லோர்களும் எல்லா நாட்டத்தையும் இந்த மஜ்லிஸிலையும் உடனடியாக கபூலாக்கி அருள்வாங்க யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்களை யார் யார்களுக்கெல்லாம் திருமணமாக எல்லோருக்கும் திருமணமாக்கி கொடு யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் கொமுறு வச்சிருக்க அந்த கொமுரெல்லாம் நல்ல விதமாக கரையேறக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ் யார் யாரெல்லாம் கொமுருக்காக பொருளாதாரம் சேர்த்துட்டா அந்த பொருளாதாரத்தை நீ நிரப்பமாக கொடுத்து சிறப்பான முறையில் திருமணத்தை நடத்திக்கூடிய அல்லாஹ் யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் திருமணத்துக்காக வரன் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அழகான ஜோடி பொருத்தத்தை அமைச்சு கொடுத்து சாலிகான தம்பதிகளை அமைச்சக்கூடிய அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே சிறப்பான முறையில் திருமணத்தை நீயே நின்று நடத்திக்கூடிய அல்லாஹ் கணவனுக்கும் மனைவிக்கும் பரஸ்பர ஒற்றுமையும் பாசத்தையும் கூடிய அல்லாஹ் எல்லாருடைய குடும்பத்திலும் சந்தோஷத்தையும் சலாமத்தையும் நிம்மதியும் கூடிய அல்லாஹ் யார் யார்களுக்கெல்லாம் குழந்தை இல்லையோ எல்லோரும் குழந்தை பாக்கியக்கூடிய அல்லாஹ் யார் யாரெல்லாம் குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தை என்னென்ன குழந்தை வேணும் நாடிட்டு இருக்கிறார் அவர்களுக்கு எல்லாம் உடனடியாக குழந்தை பாக்கியத்தை கொடுத்து எல்லோர்களையும் பிள்ளை தாயாக நீ அழகு பார்த்து சந்தோஷப்படுத்தி கிருபை செய்ய அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எல்லோர்களுக்கும் குழந்தைய கொடுத்த ரப்பே நீ அந்த குழந்தைய சாலிகான குழந்தையாக நல்லொழுக்கமான குழந்தைகளாக ஆரோக்கியமான அறிஞானம் உள்ள புத்தி கூர்மையான குழந்தைகளாக எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்ல படித்த பட்டதாரிகளா ஹாஃபிதுகளா ஆலிம்களா ஆரிஃபீன்களா முத்தகீன்களா டாக்டர்களா கலெக்டர்களா நீதிபதிகளா பெரும் பாக்கியவான்களா நல்ல தக்தீருடையவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே எங்களுடைய பிள்ளைகளுடைய தக்தீரை நல்ல தக்தீராக ஆக்கிறியா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சலாமத்தான வாழ்க்கையை ஆக்கிறியா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை ஆக்கிறியா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீமாந்தமான வாழ்க்கையை ஆக்கிறியா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் தீவிரோட சோபத்தில் சிக்கிறாமல் பாதுகாத்து கிருபை செய்ய அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் ஏதேனும் கெட்ட சகவாசம் இருந்தால் நீ நீக்கிறியா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் எந்த காரணம் கொண்டும் எந்த விதமான போதைக்கும் அடிமையாயிராமல் பாதுகாத்திரியா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் ஹராம் ஹலால் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை ஆக்கிறியா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே எங்களுடைய பிள்ளைகள் இஸ்லாமிய கோபர்கள் எந்த விதமான தீய சோபத்தில் சிக்கிறாம காபீரோட சூழ்ச்சியில் சிக்கிறாம நீ பாதுகாத்து கிருபை செய்ய அல்லாஹ் யா அல்லாஹ் கெட்டவருடைய சோபத்தில் சிக்கிறாம பாதுகாத்திரியா அல்லாஹ் யா அல்லாஹ் எந்த விதமான கெட்ட பழக்கங்களிலும் ஈடுபடாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்களுடைய பிள்ளைகளை அறிவுஞான பிள்ளைகளாக அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான பிள்ளைகளாக ஆக்கிறியா அல்லாஹ் செல்வ செழிப்போடு வாழக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிறியா அல்லாஹ் நல்ல விதமான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுடைய தக்தீரை நல்ல தக்தீராக ஆக்கிறியா
அல்லா. ரப்பே ஐவேளை தொழுகையை தொழுகக்கூடிய பாக்கியமான பிள்ளைகளை ஆக்கிறியா அல்லா. சதா உன்னுடைய பொருத்தத்திலேயே இருக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா. கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளன் ரப்பே ரஹ்மானே, உன்னை ஆதரவு வச்சு நாங்கள் துவா கேட்கிறேன் அல்லா. யா அல்லா, எங்களோட வியாபாரத்தில் பறக்கச் செய்யா அல்லா, எங்களுடைய உத்தியோகத்தில் பறக்கச் செய்யா அல்லா. யா அல்லா, எங்களுடைய அல்லா சந்தோஷமான வாழ்க்கை கூடிய அல்லா, செல்வ செழிப்பான வாழ்க்கை கூடிய அல்லா, ஈமாந்தனமான வாழ்க்கை கூடிய அல்லா, சீமாந்தனமான வாழ்க்கை கூடிய அல்லா, விலாயத்துடைய வாழ்க்கை கூடிய அல்லா, உன்னுடைய பொருத்தத்துக்குரிய வாழ்க்கை கூடிய அல்லா. முதியோர்களுக்கு கைகால் செஹத் சலாமத்து கூடிய அல்லா, முதியோர்களுக்கு ஆரோக்கியத்தை கூடிய அல்லா, முதியோர்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு மரியாதையும் கண்ணியத்தையும் கூடிய அல்லா. பெற்றோர்கள் பிள்ளைகளை மதிக்க, பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்கக்கூடிய ஒரு பரஸ்பர சந்தோஷத்தை கூடிய அல்லா. குடும்பத்தில் நிம்மதியை கூடிய அல்லா. கடன் இல்லாத வாழ்க்கை கூடிய அல்லா. யாரெல்லாம் எங்களுடைய கடனை எல்லாம் அடைச்சிக்கூடிய அல்லா. எங்களுடைய வியாபாரத்தில் எதுவும் தடை தடங்கள் இருந்தால் அதை நீக்கி எங்களுடைய வியாபாரத்தை சிறப்பான முறையில் முடிச்சுக்கூடிய அல்லா. யாரெல்லாம் சிறப்பான ரஹ்மானே சிறப்பு செஞ்சுக்கூடிய அல்லா. யாரெல்லாம் ரப்பே எங்களை யார் யாருக்கெல்லாம் சொந்த வீடு வாசல் இல்லையோ எல்லோருக்கும் சொந்த வீடு வாசல் கூடிய அல்லா. சொத்து சுகத்தக்கூடிய அல்லா. எங்களுடைய ஆரோக்கியத்திலும் ஆபியத்திலும் பறக்கச்சியா அல்லா. ரப்பே கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே, மருத்துவமனையுடைய சோதனைகளை விட்டு எங்களை காப்பாத்தியா அல்லா. எங்களை யார் யாரெல்லாம் வியாதியஸ்தராக இருக்கிற அந்த வியாதியெல்லாம் நீ குணமாக்கிறியா அல்லா. எங்களை யார் யாரெல்லாம் நோய் வாய்ப்பட்டு இருக்கிற அந்த நோய் நொடியெல்லாம் நீ குணமாக்கிறியா அல்லா. கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே, மருத்துவமனையுடைய கஷ்டங்கள் செலவினங்களை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லா. மருத்துவமனையுடைய சோதனைகளை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லா. மருந்து மாத்திரையுடைய செலவினங்களை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லா. யார் யாரெல்லாம் மருத்துவமனையில் நோய் நொடியோட வியாதியோட கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களோ அந்த வியாதியெல்லாம் நீ குணமாக்கி ஆரோக்கியத்தோட சலாமத்தோட சந்தோஷத்தோட அவர் குடும்பத்தோட நீ சேர்த்து ரப்பே ரஹ்மானே, வானம் பூமியில் இருந்து இறங்கக்கூடிய எல்லா விதமான பலா முசீபத்தில் விட்டு நோய் நொடிகளை விட்டு எங்களை பாதுகாத்து கிருபை செய்யா அல்லா. உன்னுடைய சோதனை எங்கள் மீது இறக்கிறாதே அல்லா. எங்களை நீ சோதிச்சிடாதே அல்லா. ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே, புயல் நிலநடுக்கம் சுனாமி பூகம்பம் போன்ற மழை போன்ற அனைத்து வகையான சீற்றங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்து சலாமத்தாக்கிறியா அல்லா. யா அல்லா, கியாமத் நாள் வரைக்கும் இந்த ஃபக்கீர் ஜமாத் மஸ்ஜிதும் சரி எல்லா மஸ்ஜிதும் சரி சுன்னத் ஜமாத்துடைய கொள்கையில சுன்னத் ஜமாத் கோட்பாடுகளோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா. யா அல்லா, இந்த மஸ்ஜிதை ஆளக்கூடியவர்கள் சுன்னத் ஜமாத் கொள்கையில உறுதியா இருக்கக்கூடியவர்களை ஆளக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா. கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே, இந்த மஜ்லிஸ்க்கு எங்களை கூட்டு வந்து ஓத வச்ச ரப்பு எங்களுடைய தேவையை பூச்சிகளா அல்லா. உன்னை தவிர யாரும் கிடையாது யா அல்லா. இந்த மஜ்லிஸ்ல துவா கேட்க வச்ச ரப்பு எங்களோட துவாவை நீயே கபூலாக்கி அருள்வாய் யா அல்லா. எங்கள் வாழ்நாள் முழுக்க எங்கள் நாவுல பொய் புரட்டுகள் ஃபித்னா ஃபசாதுகள் வராமல் பாதுகாத்திரியா அல்லா. சதா குர்ஆன் ஓதக்கூடிய, கலிமா ஓதக்கூடிய, ஜிக்ர் செய்யக்கூடிய, அல்லாஹுலா ஜிக்ர் ஓதக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா. நாங்கள் வாழ்நாள் முழுக்க அதிகப்படியாக சலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா. எங்களுக்கு எந்த விதமான மன கஷ்டமோ பண கஷ்டமோ வறுமையோ பஞ்சமோ பலா முசீபத்தில் அணுகாமல் எங்களை பாதுகாத்திரியா அல்லா. எந்த விதமான கந்திஷ்டி போட்டி பொறாமை எதிர்ப்பு செய்வன சூனியங்கள் முசீபத்தில் விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லா. யா அல்லா, கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளனே, உன்னுடைய கிருபியை ஆதரவு வச்சு கேட்கிறியா அல்லா. நீ எங்களுக்கு கை கொடுப்ப, எங்களுக்கு தேவையை நீ பூர்த்தி செஞ்சிருவையா அல்லா. எங்களுடைய நாட்டங்க தேட்டங்களை எல்லாம் நீ நிறைவேற்றி கொடுப்பன்றதை நாங்க நம்புறேன் அல்லா. கண்ணியத்து சொந்தக்காரனை நீயே எங்களை கண்ணியப்படுத்தியா அல்லா. எங்களுக்கு செல்வ செழிப்பக்கூடிய அல்லா. எங்களுடைய எல்லா காரியங்களையும் வெற்றியாக்கி கூடிய அல்லா. எங்களுடைய எல்லா காரியங்களையும் சிறப்பான முறையில் முடிச்சு கூடிய அல்லா. யா அல்லா ரப்பே, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டால எங்கள் துஆவை கபூலாக்கியா அல்லா. அல்லாஹும்ம ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹும்ம ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلي وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه